நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, யோவான் 12வது அதிகாரத்தில் சில சத்தியங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அந்த சத்தியத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். அந்த காலத்தில் பண்டிகை நாட்களில் எருசலேமில் குடியிருந்தவங்க சில கிரேக்கர்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள வராங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவ, அந்த கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதை அறிந்த பிலிப்பும் அந்திரேயாவும் இயேசு கிறிஸ்துவை போய் சொல்கிறாங்க, அந்த கிரேக்கர்கள் உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை போய் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. கோதுமையானது சாகாவிட்டால் தனித்திருக்கும், கோதுமை மணியாதிருந்து செத்தையாகில் அதில் மிகுந்த பலனை கொடுக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மனுஷகுமாரன் அதாவது இயேசு கிறிஸ்து அவருடைய மரித்து சிலுவையிலுடைய அவருடைய மரித்து அவர் உயிர்த்தெழுதலால் தெரியுங்களா, இதன் மூலமாக எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மனுஷகுமாரன் மகிமைப்படுவார். இதை தான் அவர் சொல்றாரு. கோதுமை மணியானது கண்டிப்பாக சாக வேண்டும். இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யூதருக்கு இடரலாயும் இயேசு கிறிஸ்து கிரேக்கர்களுக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். உண்மையான தொழுகை, உண்மையான ஆராதனைனா என்ன தெரியுங்களா? நாம தகுதியற்றவர்கள் என்பதையும் இயேசு கிறிஸ்துவானவர் மகத்துவம் உள்ளவர் என்பதை நம்ம உணர்றோம். பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான தொழுகை, உண்மையான ஆராதனை. சுயத்துக்கு நம்ம இல்லை என்று சொல்லணும். எப்பொழுதும் சுயத்துக்கு நம்ம இல்லை என்று சொல்லணும். கர்த்தருக்கு எப்பொழுதும் நம்ம ஆம் என்று சொல்லணும். இதுதான் உண்மையான தொழுகை. கர்த்தருடைய வசனத்துக்கு முழுமையாக நம்ம கீழ்ப்படியணும். இதுதான் உண்மையான தொழுகை, உண்மையான ஆராதனை. கர்த்தருக்கு நம்மை உண்மையாக அர்ப்பணிக்கணும், நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். இதுதான் உண்மையான தொழுகை, உண்மையான ஆராதனை. என்ன கிரயம், அதாவது கிரயங்கிறது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரை நம்ம பின்பற்றி செல்ல வேண்டும். இதுதான் உண்மையான தொழுகை, உண்மையான ஆராதனை. இன்னைக்கு நம்ம அப்படி செய்கிறோமா? அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒருவன் தன் ஜீவனை சிநேகித்தால் இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ நித்திய ஜீவகாலமாய் அதை காத்துக்கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ என் ஊழியக்காரனும் அங்கே இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இன்னைக்கு நம்மளுடைய தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேதத்துக்கு ஒத்து நம்ம தொழுகை பண்ணிக்கிறோமா? நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேதத்துக்கு ஒத்து நம்ம ஆராதனை செய்கிறோமா? நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்கிறோமா? இதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். யோவான் 12வது அதிகாரத்தை இன்னும் நல்லா தியானிங்க. ஆவியானவர் உங்களோட கூட பேசுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.